Hello, hello. Hello, hello.
அந்தி மகிழ்ந்தோனே ஆடிய ஈசனே அந்தி மகிழ்ந்தோனே ஆடிய ஈசனே அருள்தரும் புத்திரனே சந்தி விநாயகா தொந்தி கணபதி சந்தி விநாயகா தொந்தி கணபதி சண்மதம் காப்பதாமே அருள் தரும் புத்திரனே அருள்தரும் புத்திரனே சந்தி விநாயகா தொந்தி கணபதி சண்மதம் காப்பதாமே காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவா கவிகளும் நாங்கள் பாடே காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவா கவிகளும் நாங்கள் பாடே வாக்கு தர வேணும் எந்த மறையோடு வாக்கு தர வேணும் முகுந்தன் மாறுகோடு ஆலில அம்பிகைய கவிகளோ நாங்கள் பாட எல்லா கவிகளும் நாங்கள் பாடி தகுதா வாக்கு தர வேணும் எந்த மாறுகோடு வாழ அம்பிகைய அலியா பரணமோ பொன்முத்து மாலை அலியா பரணமோ பொன்முத்து மாலை ஆதரவாய் பணிந்துயே ஐயனே மணிமால் எங்கெங்கும் மார்பில் பாதைக்கமோ மணிமால் எங்கெங்கும் மார்பில் பாதைக்கமோ மாணிக்க பூணூலா அவளே பொன்முத்தே மாலையோ ஆதரவாய் பணிந்தே ஐயனே ஆதரவாய் பணிந்தே மார்பில் பாதைக்கமோ ஆமசாமி மணிமால் எங்கெங்கோ மார்பில் பாதைக்கமோ மாணிக்க பூணூலாலே அப்பனே ஆடம்பரத்துடன் கொடி நாட்டினா ஆணி உத்திரது ஐயனே ஆடம்பர திருக்கொடி நாட்டினா ஆணி உத்திரது ஐயனே ஆணி உத்திர
ஆனந்த கூத்தனன்பா யாகாலி உத்திரத்தே தன்னில் பிறந்தவா நீ உத்திரோ தன்னில் பிறந்தவா கூத்தனன்பா ஆதியில வேதநாத வேத ஆதியில வேதநாத அம்பலத்தில் ஆடுமைந்தா ஆதியில மாலையர்கா வந்தாமன் இந்த மாலை முடியும் தேடி காணும் வேலை தேடி காணும் அம்பல வந்திருப்பதத்த எங்கள் அம்பல வந்திருப்பதத்த அம்பல வந்திருப்பதத்த நன்னலாகி நந்திதல குடமாகி இல்லையில ராமர் வானோ இருகையில வீசுகால அங்க வந்தேன் சொல்ல நாங்கள் நாங்க வாடே உதயமாகி வரவும் வேண்டும் எனக்கு உதயமாகி வரவு வேணும் எங்களுக்கு உதயமாகி யாரி ராம அன்னை சீதை மணவாளா கோவிந்தனை கொண்டல் வண்ணா குறை தீர்க்கும் ஆயோனே ஆளிலையில் பள்ளி வந்த ஆளிலையில் பள்ளி வந்த ஆயரகுராமாருள் புரிவா தெய்வமே ரகுராமா மலை மகளை ஜத்தி கலை மகள மலை மகளை ஜத்தி அன்மையிலே அம்பிகையோ செந்துக்காதேவி அம்மா திரைக்கடங்க மான்மையில மண்டி பாடந்தைவோ மாயக்காரி சாரக்காரி மிகை மாய திரைகட்டிக்காரி அப்போ நல்ல ஜடையலையே ஆயிரம் கண்ணுடைய நீல ஜடையலையே நிலவளர்ந்த நங்கையம்மா முப்புறத்தை ஆண்டவளா மூணு முகம் கொண்டவளா முப்புறத்து அரசியம்மா அம்பிகைய முப்புடாதி அட்டகாளி 8 பேரும் அருள் புரிய வேணும் அம்மா ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அண்ணாவி நல்ல மாடா கொம்ப மாடா குழல் மாடா
நல்ல மாடா கொம்பு ரெண்டு விளக்கரிய இந்த பண்பொழி மஞ்சி மயில திட்டு தெரு தன்னதியில குளத்து கரையோரோ கொழுவிருக்கும் தெய்வந்தான ஒத்த பண காத்த தெய்வம் ஒத்த பனைய எங்க ஒத்த பண நல்ல மாடா ஆப்போம் ஒத்த பண நல்ல மாடா ஒத்த பண நல்ல மாட நல்ல மாலத்தியா ஆதியில தர்க்கராஜ பாதியில நல்ல மாட முற்பிறப்பில் தர்க்கராஜ இப்பிறப்பில் நல்ல மாட மாசிக்கிட தலையலை அங்கை நல்ல மாடத்தியா ஒன்புகளை பாட போறோம் ஒன்புகளை பாட போறோம் உத்தரவு கொடுக்கணுமே ஒன்புகளை பாட போறோம் எனக்கு உத்தரவு கொடுக்கணுமே அரணே சுடர் ஒளிவில் பிறந்தவர் சுடர் ஒளிவில் பிறந்தவரா ஒத்தப்பன சுடலாய் மணிவேளைக்கு பிறந்தவர் ஒத்தப்பனமாயாண்டி முண்டமாக பிறந்தவரோ முண்டமாக ஏ ஒத்தப்பனம் உண்ட சாமி ஏ ஒத்தப்பனம் உண்ட சாமி ஏ மாயாண்டி சுடலாய் மல்லிகப்பூ வாசகம் பேச்சு வெத்த திருமகனா பேயாண்டி மாயாண்டி ஒத்தப்பன சுடலமாடா ஒத்தப்பன எங்கள் உள்ளத்தில வர எங்க உள்ளத்தில வரந்தருவா தேவர் வெத்த திருமகனா கரையால தேவர் மவன் ஏ ஹரிராமன் நாமம் பெற்ற ஏ ராமசாமி தேவர் ஐயா நிச்சயமா தாசியத்தா கைப்பட்டிய வைத்த தெய்வம் கட்டழகம் பொட்டழக எங்க ராமசாமி தேவர் ஐயா ராமசாமி தேவர் நாவில் வந்து வரந்தருவா நாவில் வந்து அருள் புரிவா எங்க நல்ல மனங்கத படிக்க நாராயண வரந்தருவா எங்க மாடசாமி புகழை பாட ஆதிமாயோனே வரந்தருவா தற்கந்தளவ மனங்கத படிக்க ஏ சங்கரனை வரந்தருவா ஏ ஒத்தப்பன நல்ல மாடா ஏ நல்ல மாடத்திய அங்க ஒன்புகளை பாட போறோம் அங்க பாடுகிறாரு பேர்க்கோ அது நாவு தடுமாறிடாம எங்க நற்கோராலும் வாங்கிடாம நெஞ்சி முட்டி நாவுன தடுமாறும் வேலையில என் நெஞ்சிலையும் நாவிலையும் நெஞ்சிலையும் நாவிலையும் எங்களுக்கு நினைவருள வேணும் ஐயா பொண்ணு வெள்ளி கையாஜத்து ஆதி பொண்ணு வெள்ளி கையிலாஜத்து அரண்நோடு பா
பார்வதியும் கொள்ளுவீர்ந்தார் வளரும் வைகுண்டம் தலமாதிலே அங்கே பச்சமலட்சுமியும் கொள்ளுவீர்ந்தார் ய சத்திய லோகமென்னும் தலமாதில அங்கே சதர்முகன் சரஸ்வதியும் கொள்ளுவீர்ந்தார் இந்திர லோகமென்னும் அமராவதியில் இந்திர லோகமென்னும் அங்கே இந்திரை பொருத்தமா இருக்கு. ஐயோ அமராவதியே அங்கே இந்திரை இந்திராணி என்னை மூவேர்களோடு முனிவேர்களோ 33 தேவர்களோ நந்தி படைகளோடு நாரேதரோ நந்தி படைகளோடு நாரேதரோ அங்கே 4 லட்சம் வழி பேப்படையா அன்னை அகத்தியரோடு புலத்தீயரா அழகு கலை காட்டு மாமோனியா ஐய கெம்பூருவரோடு கணநாதரோ அங்கே சித்த புத்தியோடு சிவஞானமோ நம்ம சித்திர புத்திரரும் கொழுவீர்ந்தார் மூத்த மகனால கனகாதியோ கலா 6 முகத்தோடு வேலவரோ அமர தேவரோடு முனிவர்களோ அங்க அட்டதுக்கு பாலகரும் கொழுவீர்ந்தார் இத்தனை பேர்களுக்கும் கொடவீரிக்க இத்தனை பேர்களுக்கும் கொடவீரிக்க அழகு குண்டோதரனும் அங்க ஒளி சந்திர ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு உமா கெங்காதேவி கெங்காதேவி ஆணி பொன்னால் முடிகொழுங்கும் ஆதி வெள்ளி கையிலையில ஆண்களுடைய வடிவத்தில் ஆண்டவன் சிவனையும் அந்த பகவானையும் பெண்களுடைய வடிவத்திலே ஆதி பராசக்தி சக்தியையும்
நம்ம அரவலத்தனாய் இருக்கல்ல ஆதிபராசக்தி ஆதிபராசக்தி அப்பு சடையோடு 1000 கண்ணோடு பராசக்தியும் படைத்து கொலுவிருக்கிறாள். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் முதலில் தோன்றியவள் பராசக்தி. பராசக்தி. அதுக்கு பிறகுதான் மற்ற தெய்வங்கள்லாம் பிறந்தது. ஆமா ஆமா ஐயா. ஆதி பராசக்தியும் ஆண்டவன் சிவனும் கொலுவிருக்க பிரம்மலோகத்தில பிரம்மா சரஸ்வதி கொலுவிருந்தார். இந்திரலோகத்தில இந்திராணி இந்திராணி அங்க கொலுவு இருக்காவோ. அங்க கைலாசத்துல கொலுவு இருக்காவோ. பால்கடலிலே பரந்தராமன் பச்சமா லட்சுமி கொலுவிருந்தார். அது கூவிட்டே இருக்குங்க. அரிசியை போடுங்க. இத்தாதி பேர்கள் எல்லாம் ஆமா இறைவந்திர அருளால் அமர தேவர்கள் அட்டதிக்குப்பாளர்கள் கெம்புருடர் கருடர் கந்தர் சித்தபுத்தி சிவஞானம் சீராக கணக்கெழுந்து சித்திரபுத்திர நயினாரு எல்லாரும் அங்கதான் இருக்காவோ. எல்லாரும் கைலாசத்துல இருக்காவோ. அருளால அமரதேவர்கள் அட்டதிக்கு பலரெல்லாம் கொலுவிருக்க ஈஜென்று அருளால் 3 திடலோகத்தை படைத்து உலகத்தின் சிருஷ்டிகர்த்தாதான் பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் படைத்த உலகத்தில் அதலை சுதலை ஆதி பாதாளம் என்றும் படைத்து அதலை என்றால் ஆகாயலோகம் மத்திய லோகம் அதான் நரகலோகம். அந்த நரகலோகத்துல தான் பாவம் செஞ்சவன பூரா நரகலோகத்துல தான் இருப்பான். ஆண்டவன் அருளால நாம் இருக்கக்கூடிய இந்த மத்திய லோகத்தில் இறைவஞ்சர அருளாளர் ஈ முதல் எறும்பு வரை என்ன ஜீவச்சந்துகளையும் 8000 லட்சம் கோடி உயிர்களையும் படைத்து இறைவன் படைத்தார். சின்ன உயிர் சிற்றெரும்பு பெரிய உயிர் மதையானை கல்லினுள் வாழும் தாயார் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவு முட்டைக்குள்ள இருக்குமா குஞ்சி. எத்தனை உயிர்? 1 2 8000 லட்சம் கோடி உயிர். 8000 லட்சம் கோடி சிவச்சந்துக்களை இறைவன் படைத்து 8000 லட்சம் கோடி உயிர்களை இறைவன் படைத்தார். ஓரறிவு உயிரினம் 6 அறிவு மனிதர்களையும் ஆண்டவன் படைத்தார். ஓரறிவு மரம் செடி கொடி தலை தாவரம் புல் புண்டு இதற்கெல்லாம் இறைவன் ஓரறிவு கொடுத்தார். சின்ன உயிர் சிற்றெரும்பு கட்டெரும்பு கொசுவு அசுமண்டம் மூட்டைப்பூச்சி இந்த சின்ன சின்ன உயிர்களுக்கு பூரா ஆண்டவன் ஈரறிவு கொடுத்தார். நீரில் வாழுது பற்றியில நீர் வாழ்வு உயிரினம் அத்தோடு தரையில ஊந்து போது பற்றியலா பாம்பு முதல தவளை இந்த உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவன் 3 அறிவு கொடுத்தார். 4 அறிவு ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவை பட்சிகளுக்கெல்லாம் ஆண்டவன் 4 அறிவு கொடுத்திருக்கார். கிளி இந்த உயிர்கள் பறவை பட்சிகளுக்கு ஆண்டவன் 4 அறிவும் 5 அறிவுனா 4 கால் நடக்கக்கூடிய கால்நடைகளுக்கு பூரா ஆண்டவன் 5 அறிவு கொடுத்திருக்காரு. ஆடு மாடு கன்றுகள் அழிகளுக்கெல்லாம் ஆண்டவன் 5 அறிவை கொடுத்தார். 6 அறிவை யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? யாருக்கு? நம்மளை போன்ற மானிட மக்களுக்கு மட்டும்தான் ஆண்டவன் 6 அறிவு கொடுத்திருக்காரு. 6 எங்க நீக்கி 12 மணி மத்தியானம் கிளம்பிட்டாலே 3 அறிவு தானே வேலை செய்யுது. 3 அறிவு தான் வேலை செய்யுது. 12 மணிக்கு முன்னால நல்லா இருக்கான். அதுக்கு பிறகு என்ன பாடுபடுத்துதான் தெரியுமா? கூவ உள்ள போனோம்னு கூவ மொழி முழிக்காமுங்க.
அப்படியாக ஆமா ஆறறிவும் நீத மக்களையும் படைத்து நாம் படைத்து படைத்த உலகத்தில ஆமா படைத்த உயிர்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் பசி இல்லாமல் இல்லாமல் உலகம் தோன்றிய நாளையில இருந்தே ஆமா ஆமா ஐயா யுக யுக காலமாக ஆமோ உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் ஆமா ஆமண்ணே ஆண்டவனாகிய சிவபெருமான் படி இழப்பது பழக்க வழக்கம். ஆமோ அன்னையில இருந்து இன்னையில இருப்பார. ஆமா இன்னைய வரைக்கும் ஆமா ஈஜம் படி இழக்காரு. அது அன்னைக்கு இன்னைக்கு அன்னைக்கு பல ஓ அன்னைக்கு ஈஜம் படி இழந்தாரு, இன்னைக்கு ரேஷன் கடை படி இழக்கு. ரேஷன் கடை படி இழக்கு. ஆமா ஈஜம் படி இழந்த காலம் போயிடுது. போயிடுது. இப்ப ரேஷன் கடை படி இழக்கும் காலம். ஓசரிசி. அதனால காலம் மாறி போச்சு இல்ல. ஆமா அன்னைக்கு கடவுளுக்கு அது கோயில் கோயிலா போய் குழந்தை வரம் கேட்டோம். அதான் அன்னைக்கு. இப்ப ஆஸ்பத்திரி போயில எனக்கு பிள்ளை இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லுதான், ஊசியை போடுதான். அம்மா ஊசி மூலமெல்லாம் விளையுது. டெஸ்ட் டியூப் பிள்ளை வருது. டெஸ்ட் டியூப் பேபி. அம்மா ஆமா அதனால் படைத்த உயிர்களுக்கெல்லாம் ஆண்டவனாகிய தாஜாதி சங்கரன் சிவபெருமான் பகவான் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் படி இழக்கும் பொறுப்புல அவர் இருக்காரு. அவர்தான் இருக்காரு. படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலையும் மும்மூர்த்திகள் நடத்துதார்கள். அதுல ஆண்டவன் பகவான் நம்மளுக்கெல்லாம் படி இழக்காரு. படி இழக்காரு. காலையிலேயே எனக்கெல்லாம் அம்மா 2 ஆப்பம் படி இழந்தாரு. ஆமா எங்களுக்கு இட்லி. அப்ப ஒவ்வொரு உயிர்களுக்கும் எப்படி படி இழப்பாரு? யாரையும் பட்டினி ஆக்க கூடாது, பசி இல்லாம இருக்க கூடாது. இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஆண்டவன் சிவபெருமா இரவு போய் பகலுவாரா, இரவு போய் பகலுவாரா, பகலு போய் இரவு வாரா, இரவு வாரா. வெள்ளி நல்ல கிழமையில விடிய கல நேரம் போலே சத்தியவ படி எடுக்க ஜாமியுட கை கொடுக்க உரிய நல்ல இழந்து உடைய வேண்டாம் கை கொடுத்தா மறக்க நல்லதென இழந்து மன்னனுட கை கொடுத்தாள் பக்க நல்லதென இழந்து பக்க நல்லதென இழந்து தினை இழந்து பார்வதி பகவானோட கை கொடுத்தாள். பார்வதி பகவானோட கை கொடுத்தாள். ஐயா சொல்லையா பகவானோட கை கொடுத்தாள் அமலே அம்மா பகவானோட கை கொடுத்தாள் பார்வதியாள். அந்த ஆண்டவனும் வாங்கி கொண்டு அகிலமெல்லாம் படி அளக்கார் அகிலமெல்லாம் படி அளக்கார் பகவானோ ஆண்டவனை வாங்கி கொண்டு ஆமையா அகிலமெல்லாம் படி அளக்கா உலகமெல்லாம் ஈஸ்வரனு இறையளந்தார் ஆமா ஈஸ்வரனு இறையளந்தார் ஈஸ்வரரு உலகமெல்லாம் ஐயோ இறையளந்தா ஈஸ்வரனு பாரேழு உலகமெல்லாம் பகவானும்
சிவந்தம்படி இழந்தா அவனிகள உலகமெல்லாம் அந்த ஆண்டவனும் அமுதலந்தா என்ன உன்ன ஜீவத்துக்கும் என்ன உன்ன ஜீவத்துக்கும் எங்க ஈஸ்வரனும் இறையலந்தா என்ன உன்ன ஜீவத்துக்கும் ஈஸ்வரனும் இறையலந்தாரே படி இழந்தார் பகவான் படி இழந்த பகவானுக்கு கைகாலு சோர்வடைந்து ஆண்டவன் பகவானுக்கு 8 நாளா ஈஸ்வரனு இறையளந்தா அமுதளந்த பகவானுக்கு அமுதளந்த பகவானுக்கு அவருக்கு அலுப்பு கொஞ்சம் வருகுதையா அமுதளந்த பகவானுக்கு அவனே அலுப்பு கொஞ்சம் வருகுதையா ஒரு நாளா 2 நாளா 8 நாள் ஒரு வாரம் 8 நாளா பகவான் எடுத்தபடி எங்கேயும் வைக்கல யாருக்கு என்ன வேணுமோ அளந்த நாளி பானைக்குள்ள சொல்லிருக்காங்கல்ல எல்லாத்துக்கும் ஒண்ணு போல இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் வசதி படைச்சவன் அம்மா இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் கொலகாரன் இவன் குசும்புக்காரன் ஆண்டவனுடைய படைப்புல எந்த பாகுபாடும் கிடையாது ஒரு குடும்பத்தை 3 ஆக்குதானோ அவனையும் பார்க்காரு குடும்பத்துல கெடுத்து வந்துட்டு இருக்கோம் வட்டிக்கு விட்டவன் அது வார வெட்டி கந்து வெட்டிக்கு விட்டவன் எல்லாத்துக்கும் இந்த சிவந்தம்படி இலக்காரு அவருடைய படைப்புல எந்த பாகுபாடும் கிடையாது ஏழை பங்காளம்னு இறைவனுக்கு ஒரு பேரு ஏன் தெரியுமா வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாம அள்ளி அள்ளி கொடுப்பாராம் அப்படி உடமை பொருள் எல்லாம் வந்தவங்களுக்கு தங்கன கொடுப்பாரு அவருக்கு அங்க கழுத்துல என்ன இருக்கு உத்தராட்ச கொட்டை தான் இருக்கு அந்த கொட்டை தான் இருக்கு பட்டாட பீதாம்பரத்தை கொடுப்பாரு மக்களுக்கு அவருக்கு உடல்ல உடம்புல என்ன இருக்கு புளித்தோல் பார்வை ஆனத்தோல் ஆச்சலம் அதனாலதான் அவருக்கு பேரை ஏழை பங்காள ஒரு ஊரு ஜமீன்தாரு வாழைப்பழம் வாழை மண்ணு கண்ணு போட்டு மாசல் விட்டு இருந்தாரு அந்த வாழைக்கண்ணுல ஒரு கொலை தள்ளுச்சு அந்த கொலைய கொலையா இருக்க கோயில கொண்டு ஒப்படைச்சிருவோமே முத நம்ம போட்ட மாசல்ல வாழைக்கண்ணு கொலை தள்ளி ஒரு கொலைய கொண்டு கோயிலுக்கு ஒப்படைச்சிருவோமே அப்படின்னு அந்த ஜமீன்தார் நினைக்காரு வீட்டில் வேலை வைக்கும் பண்ணக்காரனை கூப்பிட்டு கொலை தள்ளிடுது இதை கொண்டு சிவன் கோயில ஒப்படைச்சிரு அப்படின்னு இவன் தலையில தூக்கிட்டு போறான் தலையில தூக்கிட்டு போகும்போது இவனுக்கு பசியானா பசி பெரிய பசி கூட்டிடுது கடும் பசியாயிருது அதுல தார் எத்தனை தார் இருக்கு 100 பழம் இருக்கு 100 பழத்துல பசி தாங்காம 2 பழத்தை தின்னுட்டான் ஆமா பசியில என்னையும் அவன் 98 பழம் தான் கோயிலுக்கு போய் சேர்ந்தது அன்னைய இரவுல சிவபெருமான் அந்த ஜமீன்தார் கனவுல காட்சி கொடுக்காரு அப்பா நீ கொடுத்தது 100 பழம் ஆனா எனக்கு வந்தது 2 பழம் தான் இறைவன் கனவுல சொல்லுதாரு நீ கொடுத்தது 100 பழம் என் கைக்கு வந்தது 2 பழம் தான் மாமா காலமாடசாமி எங்க இருந்தாலும் கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்ப இந்த 2 பழம் வந்த உடனே சமிஜாரி பண்ணையாள கூட்டி ஓண்ட 100 பழம் ஒரு தாறு கோயில கொண்டு ஒப்படைக்க சொன்னே நீ என்னடா 2 பழத்தை மட்டும் கோயில ஒப்படைச்சிருக்க 98 பழத்தை நீனும் பொண்டாட்டி வச்சு சாப்பிட்டீங்களோ
இறைவன் அப்படி செய்யலையே. இன்னைக்கு இரவுக்குள்ள எனக்கு உத்த பதில் வரலன்னா உன் உயிர் உனக்கு தங்காது. ஆமா, என்ன செய்ய? 2 பழத்தை தின்னோம்னு சொன்னாலும் நம்மளை கொன்னுருவாரு. 98 பழத்தை தான் கோயிலில் கொடுத்தோம்னு சொன்னாலும், ஆனால் ஆண்டவன் கனவுல வந்து சொல்லிட்டாரு. உடனே அடுத்த சமத்தில் போய் இறைவா 98 பழம் கோயிலுக்கு போச்சு, ஆனால் சிவனார் சொன்னது 2 பழம், அந்த 2 பழத்தை நான் தான் சாப்பிட்டேன். அப்பந்தான் அந்த ஜமீன் நினைக்காரு, நம்ம கொடுத்த 98 பழத்தை சிவன் வாங்கல, அந்த ஏழையின் பசியை தீர்த்தார் இறைவன். அதனாலதான் அவருக்கு பேரு ஏழை பங்காளன். ஏழை பங்காளன். பாத்தியலா, ஆண்டவன் அடியவருக்கு அடியவர். அடியவர் நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. தீர்ப்பு. கும்பிட்ட கை என்னைக்கும் கூட கை ஆகாது. கடவுளை நம்பணும். நம்பணும். ஆற்றுடன் தும்பை அணிந்தாடும் அம்பலர் வாணர் தன்னை தன்னை போற்றாத வேருக்கு அடையாளம் உண்டா இந்த பூவுலகில்? தெய்வத்தை கும்பிடாதவனுக்கு அடையாளம் உண்டா? இருக்கு இருக்கு. எப்படி அலைவான் தெரியுமா? எப்படி? சோற்றாவியற்று, சுகமற்று, சுத்த துணியற்று, தேரோட மகன் தெருவில் அலைதான் பத்தியலா, பண்டாரமா அலைதான் பத்தியலா. இவன் தான் போன வருஷம் போன ஜென்மத்துல தெய்வத்தை கும்பிடாதவன். நல்ல துணியை கொடுத்தா உடுத்த மாட்டான், அவன் இந்த கிழிஞ்ச துணியை தான் உடுத்துவான். நல்ல சாப்பாடை கொடுத்தா சாப்பிட மாட்டான், அவன் அந்த எச்சி தொட்டி ஓரமா தான் நிப்பான். அம்மா பொண்டாட்டி பாசம் இழந்து, புள்ள பாசத்தை இழந்து, தாய் தந்தை உறவு இழந்து தெருவில் பைத்தியம் முடிச்சு அலைதான் பத்தியலா. அவன்லாம் போன ஜென்மத்துல தெய்வத்தை கும்பிடாதவன், வணங்காதவன். அவனுக்கு இந்த ஜென்மத்துல இறைவன் கொடுத்த தண்டனை தான் அது. தண்டனை தான். அவனுங்கெல்லாம் அப்படி அலையும் போது நமக்கு இறைவன் இப்படி ஒரு பிறவியை கொடுத்தாருன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கணும். நம்ம பெருமைப்படுத்திக்கணும். ஆமா. அதனால என்ன, இந்த ஆண்டவன் எல்லாருக்கும் ஒண்ணு போல் படியளந்தார். 8 நாள் 1 வாரம், 1 வாரமாக இறையிழந்த சிவனுக்கு கைகால் சோர்வடையுது, அலுப்பு வருது, ஆண்டவனுக்கு அசதி வருது, வருகிறது. நம்மளே 1 நாள் முழிச்சோம்னா 9 நாள் உறங்குதோம். ஆமா, என்ன செய்ய? ராகும் மகளும் ஒரே முழிப்பு, உறக்க வரலன்னு மாத்திரை வேற போட்டுக்கிட்டோம். ஆமா, யாரு மிதிப்பா? யாருக்குன்னு வீட்டுக்காரி காலில் மிதிப்பட்ட உடம்புக்கு அசதி எல்லாம் பெய்யலாம். அலங்கார சக்கரவர்த்தி அருமை மாமா காளைமாடசாமி கோயிலுக்கு வெகு சீக்கிரமாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாமா காளைமாடசாமி எங்க இருந்தாலும் வெகு சீக்கிரமா கோயிலுக்கு வருக வருக என்று விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆமா, அதனால ஆண்டவன் படியளந்து முடித்து விட்டு கைஜோ அந்து காஜோ அந்த கையில நல்ல கைலைக்குத்தான் கடவுளவர் வருவாரா இறையளந்த ஈஸ்வரனோ இலைப்பார வேணும் என்று ஐயா வேணும் என்று ஈசன் கையிலைக்குள்ள வாரார வேணும் என்று கைலாசம் வருவாரா அடி கையிலுக்குள்ள வாரவாது கண்ணந்தங்க பார்வதியா ஈசையப்போ வருவார் என்று எதிர்பார்த்து சாமியப்போ வருவார் என்று சங்கரியா காத்திருந்தால் பகவ மேல கவலையில நீட்டினகால் மடக்கலைய அவந்த குந்தல் முடியலைய குனிஞ்சதல நிமிரலைய கடவுள் மேல கவலையில கவலையில கண்ணந்தங்க காத்திருக்காள் கவலையில கண்ணந்தங்க காத்திருக்காள் அந்த ஆதிசக்தி பார்வதியா ஆண்டவனை எதிர்பார்த்து அம்மை உமையவளும் காத்திருக்கா பகவானை எதிர்பார்த்து
அந்த பார்வதியா காத்திருக்கா எதிர்பார்த்து பைங்கடி பார்வதியா ஆண்டவன் சிவபெருமான் கைலாசபதிக்கு வாராரு. பராஜயத்தி புருஷனை எதிர்பார்த்து எப்படி இருக்கா பாத்தியலா? காலம் அடக்கல, அவந்த குந்தல முடியல, குனிஞ்ச தலைய நிமிரல. கடவுள் மேல கவலையில இருக்கா இருக்கிறாள். ஆண்டவன் மேல இப்படி கவலையில இருந்திருக்கா. இவன் நம்ம வீட்டுல உங்க வீட்டுல இருப்பாளா? போய் தொலைவாம்ல வீட்டுல நினைக்கா போய் தொலைஞ்சானா 2 நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம். ஒத்த பங்கு நினைக்கா பகவான் வரவை கண்டு பைங்கொடி பார்வதி ஆண்டவனே வருகை என்று ஆதிசக்தி பார்வதியால் ஈஸ்வரனே வருகை என்று எம்பெருமான் தங்கையாவாள் ஆகார வாசலில பழக போட்டு பலகை போட்டு பழி இழந்த பகவான பழக வேற நிக்க சொல்லி பாரிஜாத மலர் எடுத்து பாமுஜ பண்ணுவாளா வேறி மலர் வெறித்து நடத்துவாளா அகலியே மலர் வெறித்து அரணார் பூஜ பண்ணுவாளா கனகமரம் மலர் வெறித்து கனகமரம் மலர் வெறித்து பார்வதி கடவுள் பூஜை பண்ணுவாளா பார்வதி கடவுள் பூஜை பணிகளைய முடிப்பாளா எவனால் எரி தீர்த்தம் கொண்டு பாதம் தொட்டு கழுகுவாளா பாத பூஜைதான் முடித்து பகவானை அழைத்து கொண்டு பார்வதி பள்ளி அற வருவாளா பள்ளியார சொடர் ஒளிவில் பிறந்தவரா ஏ ஒத்தப்பன சுடலை மாடா ஏ மணி விளக்கில் பிறந்தவரா ஏ ஒத்தப்பன மாயாண்டி மாயாண்டி சுடலை முண்டா நீ மல்லிகைப்பூ வாசக்கார ஏ பேச்சிக்கு மவந்தான ஏ பேரு வெற்ற சுடலை மாடா நீ ஒத்தப்பன காத்ததால ஏய் ஒத்தப்பனை சுடலை முண்டா சுடலை பிறந்ததெல்லாம் கையிலாஜோ கைலாசோ சுடலை வளர்ந்ததெல்லாம் தில்லைவனோ கைலாசோ தில்லைவனோ ஏ ஒத்தப்பன சுடலாய்யா பெத்தாள பார்வதியா சிவபெருமா வளத்தாள வளப்பேச்சு வளர்ந்ததல் அந்தில்லைவனோ பேச்சு பெற்ற திருமகனே பேரரசன் சுடலை ஐயா முத்தப்பணம் ஆயாண்டி ஊரு எல்லாம் ஒன்பெயரா உலகமெல்லாம் ஒன்புகளா முத்தப்பனை சுடலை மாடா ஐயா நாம் போன பிள்ளை மாண்டவின் அந்தின்ன பிள்ளை முத்தப்பன சுடலை மாடா தில்லைவனம் போன பிள்ளை சித்தவின் அந்தின்ன பிள்ளை ஐயானம் கொள்ளை போட்டு
உலகத்தை கலந்த பிள்ளை முத்தப்பன சுடலை ஐயா அச்சாவ அறிஞ்சு கட்டி கஞ்ச சுங்கர் விட்டு முத்தப்பன சுடலை மாட தட்டி வரைஞ்சு கட்டி அவரப்ப சுங்கர் விட்டு ஆடுதானே பாடுதானே ஆதாளி போடுதானே முத்தப்பன சுடலமான மாத்த சொல்லியத்தா எழுத்தியப்பம் போட்டவரா ராமசாமி தேவரையா தேவர் வெற்ற திருமகனா நல்லமக ராமசாமி முத்தப்பன நல்லமானா 1008 மாடலுக்கும் அண்ணாவி நல்லமான முத்தப்பன நல்லமான நல்ல மானத்தியா பட்டு கஜ பவள கஜ பரகத்த கஜைகளும் ராமசாமி தேவரோடு முத்தப்பன நல்லமான சத்தம் போட்டுவாரா பேயாண்டி மாயாண்டி பேர் வெற்ற சுடராயா முத்தப்பன சுடலமான கச்சாவை அறிஞ்சு கட்டி கச்ச சுங்கர் விட்டு முத்தப்பன சொல்லமான கட்டி அறிஞ்சு கட்டி அவரப்பு சுங்கர் விட்டு ஆதாளி போடுதானே நல்லமான வாசலில அலைய சத்தம் போடுதானே முத்தப்பன சுடலையோடு ராமசாமி தேவருமா முத்தப்பன நல்லமானா 1008 மாடலுக்கும் அண்ணாவி நல்லமான நல்ல மானத்தியா பேய்களுக்கு ராசாவா பேர் வெற்ற சுடலாய்யா மையான அதிபதியா மாயாண்டி சுடலாய்யா சாந்தொழுக புணுகுழுக செவ்வாது வேத்தொழுக முத்தப்பன மாயாண்டி அடிவாரம்பா அடிவாரா முத்தப்பன சுடலை மாட பேய்களுக்கு ராசாவா பேயாண்டி சுடலாய்யா சுடர் வலிவில் பிறந்த பிள்ளை முத்தப்பன சுடலை மாட மத்தியான மதியத்திலா எங்கள் நல்லமான வாசலிலா ஒத்தப்பன காத்த தெய்வம் ஒத்தப்பன சுடலை மாடா நீ 8 மத்த சூழியத்தா எழுத்தியாப்பம் போட்டவரா தல பிள்ளை சூழியத்தா ஆகாசம் போட்டவரா ஆதியிலே தர்க்கராஜ பாதியிலே நல்லமான முற்பிறப்பில் தர்க்கராஜ இப்பிறப்பில் நல்லமான